கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் மில்லியன் கணக்கில் ஏன் ஈஸ்டர் அப்படிங்கிற இந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுமா? கிறிஸ்டியன்ஸோட பிலீஃப் படி ஜீசஸ் வந்து இறந்து 3 நாள் கழிச்சு அவர் வந்து மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தார் அப்படிங்கறது தான் வந்து ஈஸ்டரா கொண்டாடுறாங்க. ஃப்ரைடே இறந்து போய் சண்டே எழுந்து வந்ததாகவும், அது எப்படி நடந்துச்சுன்னா, ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து 3 நாள் கழிச்சு அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் போய் அவரோட புதைக்கப்பட்ட இடத்த வந்து பார்த்தாங்க. அங்க வந்து ஜீசஸ் வந்து இல்லை. ஸோ அவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, அவர் உயிர் தெளிஞ்சிட்டாரு, மறுபடியும் வந்து உயிரோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சாங்க. அந்த நாளதான் வந்து ஈஸ்டரா வந்து கொண்டாடுறாங்க. இதனாலதான் ஈஸ்டர் ஃபெஸ்டிவல் வந்துட்டு கிறிஸ்டியானிட்டியில ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாகவும் கொண்டாடப்படுது. அதே மாதிரி ஜீசஸ் வந்து கொடுமை பண்ணப்பட்டு கொலை பண்ணனால ஏன் வந்து குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? இங்க வந்து அவங்க குட்னு மென்ஷன் பண்றது வந்து ஹாப்பினஸ் இல்ல. கிறிஸ்டியன்ஸோட பிலீஃப் படி ஜீசஸ் வந்து மனித இனத்தை பாவத்தில இருந்து காப்பாத்தி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து கிறிஸ்டியன்ஸ் பாக்குறாங்க. அது என்னதான் ரொம்ப மோஸ்ட் பெயின்ஃபுல்லான ஒரு நிகழ்வா இருந்தாலும் அதை வந்து நல்லதா தான் அவங்க பாக்குறாங்க. எதுக்காகன்னா, இதுதான் வந்து அவருக்கு வந்து மோட்சத்தையும் கொடுத்துச்சு, அப்புறம் வந்து அவரை மறுபடியும் உயிர் தெளிய வச்சுதான், அதை தான் வந்து ஈஸ்டரா கொண்டாடினாங்க.